ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்த பார்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கதை புரியும். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி அப்பாவோட கடையை வந்து விற்க வேணாம், இது மாதிரி வந்து யாராச்சும் இந்த மாதிரி வருஷத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கடையை வச்சுக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழித்து அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். இது மாதிரி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கப்பா, என்னோட சொந்தக்காரவங்க தான், கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆனால் வந்து அந்த பையன் வந்து இப்போ தான் வந்து ஓரளவு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தொழில் பண்ணுவான். நீங்கள் அந்த கடைய வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அம்மாவும் வந்து பாவம் கஷ்டப்படுறாங்க, நம்மள மாதிரி தானடா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் ஓகே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, அதுக்கப்புறம் என் கம்பெனியில் கொஞ்சம் லோன் போட்டு எல்லாமே போட்டு தான் அக்கா வந்து 2வது அக்காவை நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த லோன் வந்து 2 வருஷத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம 2 அக்காவையும் வந்து ஓரளவு வந்து அப்பா செஞ்சு கொடுத்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியலனாலும், ஓரளவு நம்ம வந்து எல்லாம் செஞ்சு கட்டி கொடுத்துருக்கோம். 2 பேருமே நல்ல இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருந்துச்சு. அப்புறம் வந்து என் அம்மா சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டை வந்து சரி பண்ணுறதுக்கெல்லாம் பணம் இல்ல. ஏன்னா இருந்த பணத்தை வச்சு அக்காவுக்கே வந்து கல்யாணத்துக்கே தான் சரியா இருந்துச்சே தவிர, வீட்டை வந்து சரி பண்ணணும்னா இன்னும் அதிகம் பணம் வேணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வருஷம் அங்கேயே தான் வேலை பார்த்தேன் லோன் முடியிற வரைக்கும். அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. 2, 3 கம்பெனி மாறி தான் அதுக்கப்புறம் பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இப்போ இருக்கிற இந்த வீட்டை விற்றுட்டு வேணா வேறு எது வீடு வாங்கிக்கிட்டு அக்கா வீட்டு பக்கம் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த யோசனை பிடிக்கல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துலயே இருந்தாச்சு அப்படிங்கிறதுனால இந்த வீட்டை புதுப்பிச்சுக்கிட்டு நம்ம புதுசாக வந்து ஆல்டர் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அதை தான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அம்மா வந்து பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும், 2 அக்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு தான்டா, உனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய பொறுப்பே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே என்ன ஒரு இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ வயது தாண்டி போயிட்டுனா உனக்கு வந்து அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் வந்து ஒரு பொறுப்பு சரி தீர்ந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் இஷ்டம், அக்காவை வந்து இது மாதிரி வந்து எப்படி சொன்னேன்னா, இது மாதிரி அக்காவை பார்க்க சொல்லு, நீயும் சேர்ந்து பாருமா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரின்ட்டு அம்மாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழித்து அக்கா வந்து ஊர்லேருந்து பெரிய அக்கா வந்திருந்தா. வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தா. இது மாதிரி இந்த பொண்ணு தாம்மா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து சொந்தக்கார பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு, ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலியாக இருக்குது. நான் வந்து 10 நாளாகவே வந்து நான் வரணும் வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே என் மாமனாருக்கு உடம்பு முடியாதனால வர முடியல. இப்போ தான் வர நேரம் கிடச்சிச்சு. அதனால் வந்து நேர்லேயே வந்துட்டேம்மா, நீ வந்து அவன்கிட்ட பேசிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அக்கா வந்து பேசிகிட்டு இருந்தா. நான் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க 2 பேரும். ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு அக்கா சொன்னா. என்னக்கா என்ன, எப்படி இருக்க, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கிட்ட, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நான் வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லு, நம்ம வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு வந்து என்ன சொன்னேன்னா, நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் சரியாக வருவாங்களாக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் எல்லாம் சரியாக வருவாங்க, நீ வந்து நேரில் வந்து பொண்ணை பாரு, உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி ஓகே, உங்கள் இஷ்டம் தான், என் இஷ்டம், என்னைக்கு வரணும் என்ன அப்படின்னு சொல்லு, நான் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போயிடுவேன், நான் போய் ஒரு 2 நாளில் வந்து நாள் பார்த்துட்டு நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதுக்கு நாளே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுடா அப்படின்னு சொன்னான். சரி ஓகேக்கா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை மேரேஜில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து மறுநாள் வந்து பஸ் ஏற்றி விட்டேன். அக்கா போயிட்டு ஒரு 2 நாளில் எனக்கு ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் அம்மாவும் வந்து கிளம்பி அக்கா வீட்டுக்கு கிளம்பி போனோம்.
பஸ்ஸில் போகிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு மேரேஜ் வேணாம். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆனா, அத வந்து அம்மாகிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அக்காகிட்டயும் சொல்ல முடியாதுங்கிறதையே யோசிச்சுக்கிட்டே தான் நான் போனேன். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் மாமா, அவங்களோட அக்கா குழந்தைங்க எல்லாம் வந்து எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. மாமா கூட கேட்டாங்க, "என்னடா கல்யாணம்லாம் ஆகப்போகுது. செம்ம ஜாலி தான் போ" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாரு. சரி, சரி மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி உள்ளார போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டுல உங்ககிட்ட சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.